இப்போ என்னதான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நாள் வந்து ஊர்வலமாக வந்தாலும், தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஊர்வலமாக வந்தாலும் அவர் ஒரு நாள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, ஒரு நாளும் அவர் ஜெயலலிதா ஆகிவிட முடியாது. அவருக்கு அந்த வசீகர தலைமை இல்லை. ஒரு தலைவனுக்கான ஈர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய பேச்சாற்றல் கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட பெரிய அளவில் இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி எதை நம்புகிறாருன்னா கொங்கு மண்டலத்தை தான் நம்புகிறார். தென்மண்டலமும் அவருக்கு வந்து எதிராக திரும்பி விட்டது. அப்போ கொங்கு மண்டலத்தில் அவருடைய சாதிய வாக்குகளையும் சமூக வாக்குகளையும் தான் அவர் நம்பி இருக்கிறார். வட மாவட்டத்தில் வந்து பாமக செல்வாக்க உள்ளது. பாமக அதிமுக இணைய போகுது இல்லையா? அப்போ வந்து அதாவது பாமக இரண்டாக பிளந்து கிடக்கிறது. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் திமுகவை தினசரி திட்டிக் கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் வியாழக்கிழமை வந்து சந்தையை கூட்டுறது மாதிரி செய்தியாளர்களை சந்திக்கிறோம் என்கிற பேரில் மருத்துவர் ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறாரு, திமுக ஆட்சி தான் சிறந்ததுங்கிறாரு. அப்போ போட்டி மாநாடே நடத்திட்டாங்க. முதல்ல என்ன நினச்சாங்க, அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டை தான் எளிதில் தீர்ந்து விடும், நீர் அடித்து நீர் விலகாது அப்படிலாம் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அது வந்து பிளவு அரசியல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா போட்டி மாநாடு அளவுக்கு போயிடுச்சு. இவர் பொதுக்குழுவை கூட்டுறாரு, அவர் வந்து பூம்புகாரில் மகளிர் மாநாட்டை கூட்டுறாரு. அப்போ கட்சி இரண்டாகி விட்டது. அப்போ திமுகவை ஒரு அணி ஆதரிப்பதாகவும் அதிமுகவை ஒரு அணி ஆதரிப்பதாகவும் இருந்தால் அங்கும் வாக்கு சதவீதம் வந்து சிதறடிக்கப்படும். எப்படி அதிமுக வந்து 2ஆக 3ஆக 4ஆக சிதறி கிடக்கிறதோ அதுபோல தான் வந்து இன்றைக்கு வந்து பாமகவையும் சிதறடிக்கப்பட்ட ஒன்றாக மாற்றி விட்டார்கள்னு நான் சொல்கிறேன். அதே திமுகவில் உள்ள மதிமுகவிலும் பிளவு ஏற்பட்டுள்ளது. அதாவது தந்தை பொதுச் செயலாளருக்கு வந்து திமுகவில் மதிமுக தொடர வேண்டும், மகன் துரை வைகோவுக்கு வந்து மதிமுக பாஜக தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. அதான் மதிமுகவிலையும் ஏறத்தாழ பிளவு இருக்கிறது. ஆனால் பிளவு வந்து இன்னும் பகிரங்கத்துக்கு வரவில்லை, கருத்து அடிப்படையில் இருக்கிறது. மல்லை சத்யா தான் பாஜக பக்கம் அவர்கள் போக போகிறார் துரை வைகோ என்கிற கருத்தை சொல்லுகிறார். நடைமுறையில் அது எவ்வளவு தூரத்துக்கு நகரப்போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு இன்னும் காலம் காத்திருக்கிறது நினைக்கிறேன்.